ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக புதுமனை புகும் விழா, த நியூ ஹவுஸ் டெடிகேஷன், புது மனை புகும் விழா. நல்ல அருமையான ஒரு வார்த்தை. எனவே புது வீடு பிரதிஷ்டை செய்கிற நாள். இந்த புது அதாவது புதிதான வீட்டை பிரதிஷ்டை செய்வது, அல்லது ஒரு குடும்பம் புதிதாக ஒரு வீட்டுக்கு கடந்து போவது, அந்த வீட்டில் ஜெப கூட்டம் வைப்பது, ஜெபிப்பது, அந்த கட்டிடத்தை அந்த புதிதாக இடம் வாங்கி கட்டிடம் கட்டி புதிதாக ஒரு வீடு அருமையாக பிரதிஷ்டை செய்வது, டெடிகேஷன் செய்வது, அதை ஓப்பன் பண்ணுவது, ஜெப கூட்டம் என்று சொல்லி பல வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ணுகிறோம், அதை உபயோகப்படுத்துகிறோம். அநேகர் அதை காடுகளில் அவர்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். நியூ வாய்ஸ் டெடிகேஷன், வார்மிங், ப்ரேயர் மீட்டிங், இல்லைங்களா? ஆகவே புதுமனை புகும் விழா. அருமையானவர்களே, வீடுகள் என்றால் ஹவுஸ், குடும்பம் ரொம்ப அருமையான மிக முக்கியமானது. பிதாவாகி தேவனுடைய பார்வையில் ஆண்டவருக்கு கனமானது குடும்பம். பைபிள் மிக முக்கியமாக குடும்பத்தை குறித்து அதிகமாக எடுத்துரைக்கிறது. குடும்பத்தை குறித்து நல்ல அருமையான ஆலோசனைகளை சொல்லுகிற பைபிள் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக ஒரு கிறிஸ்தவர்கள் புதுமனை புகும் விழா நடத்தலாமா? நிறைய பேர் கேள்வி. சடங்குகள் செய்யலாமா? ஒரு புது வீட்டை கட்டினால் அதை எப்படி செய்வது? ஒவ்வொரு இனத்தார் ஒவ்வொரு விதமாக செய்கிறார்கள். அவைகள் நமக்கு அவசியமா? அது செய்வது மிக முக்கியமானதா என்று கூட சில பேர் கேள்வி. ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளாலே நாம் செயல்படுவது மிக அவசியம். எனவே ஒரு புது வீட்டை கட்டினால் அந்த வீட்டுக்கு அருமையாக பேர் வைப்பார்கள். கிருபையின் இல்லம், தேவனுடைய இல்லம், பெத்தேல் இல்லம், ரெகபுத் ஹவுஸ், என்னென்ன காட்ஸ் கிஃப்ட், காட்ஸ் ஹவுஸ் என்று, கிரேஸ் ஹவுஸ், பல பெயர்களை வைப்பார்கள். அதோடு கூட மனிதர்களுடைய பெயரை வைப்பார்கள். அதோடு கூட சில பொருட்கள் அல்லது அவங்களுக்கு விருப்பமான பெயர்களை வைத்து அந்த வீட்டை பிரதிஷ்டை செய்வார்கள். மிக முக்கியமாக என்ன சொல்லப்படுகிற என்றால், இதெல்லாம் சில பேருடைய அடையாளம். அந்த வீட்டுக்கு அந்த ஆண்டவருடைய வீடு, ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட், ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கமாக எப்படி இதை செயல்படுவது? சில பேர் கேள்வி கேட்பாங்க. வீட்டுக்குள்ளே யார் பிரவேசிப்பது? எந்த பொருளை கொண்டு போய் வைப்பது? என்ன செய்வது? ஏது செய்வது? எப்போ அதிகாலையில் 5 மணிக்கா 4 மணிக்கா பால் காசுறது? பாஸ்டர் எத்தனை மணிக்கு வந்து ஜெபம் பண்ணணும்? விசுவாசிகள் எத்தனை மணிக்கு வந்து ஜெபம் பண்ணணும்? அதை எப்பொழுது டெடிகேஷன் பண்ணணும்? எப்பொழுது ரிப்பன் கட் பண்ணணும்? இப்படி கேள்வி கேட்பாங்க, டைம் பார்ப்பாங்க. சில பேர் ஜாதகம் பார்ப்பாங்க. கிறிஸ்துவம் கூட ஆமாங்க, சில பேர் ஜாதகம் பார்ப்பாங்க, சில பேர் சாங்கியம் பார்ப்பாங்க, சில பேர் சடங்குகள் செய்வதற்கு சில பேர் தூண்டி விடுவாங்க. அதன் மூலமாக நைட்டோட நைட்டு செஞ்சிருவாங்க. காலையில் பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். சில பேர் ஏமாற்றுகிற கிறிஸ்துவர்களாக இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவன் வாசம் பண்ணுகிற வீடாய், தேவன் விரும்புகிற வீடாய், தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வீடாக இருக்க வேண்டும். அது சின்ன வீடாக இருக்கட்டும், பெரிய வீடாக இருக்கட்டும், அது கூரை போட்ட வீடாக இருக்கட்டும், சீட்டு போட்ட வீடாக இருக்கட்டும், மோல்டு போட்ட வீடாக இருக்கட்டும், மாளிகையாக கட்டப்பட்ட வீடாக இருக்கட்டும், அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அது பெரிய ஐஸ்வர்யம் உள்ள வீடாக, ஒரு மாளிகை, பெரிய பெரிய மாளிகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவில் பில்டிங்காக இருக்கட்டும், ஏதுவானாலும் ஜெபத்தின் மூலமாக செயல்படுவது மிக அவசியம். அருமையாக சிலர் கார்டு அடிப்பாங்க, அவங்கள ஃபோட்டோ போடுவாங்க, அவங்கள பில்டிங்கை ஃபோட்டோ போடுவாங்க, கார்டு அடிப்பாங்க, ஊழியக்காரர்களை கூப்பிடுவாங்க, விசுவாசிகளை கூப்பிடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆகாரம் தருவாங்க, அந்த வீட்டுக்கு கிஃப்ட்டு, அவங்களுக்கு கிஃப்ட்டு, அப்படியாக அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் நிரம்பி வழியும். அந்த அளவில் அந்த வீட்டை வாழ்த்துவார்கள். இது நம்ம இந்தியா நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இது நமக்கு விளக்கு, அதாவது அதெல்லாம்
விலைக்கு வைக்கணும், அதாவது ஒதுக்கி வைக்கணும் என்று சொல்ல இயலாது. எனவே நடக்கிற சம்பவங்கள் இவைகள். கிறிஸ்துவலாகிய நாம் என்ன செய்வது? எனவே நமக்கு அருமையானவர்களே, சில நேரங்களில அந்த வீடுகளில சில அலங்காரங்களை செய்வாங்க. அதுக்கேற்ற கலர், அதுக்கேற்ற சில படங்களை வைப்பாங்க. ஒரு மாட்டினுடைய படம், மீன் படம், கற்கள், கலர்ஸு, பெயிண்ட், அதாவது அந்த கதவு டோர்களில சில சம்பவங்களை வைப்பார்கள். சில படங்களை வைப்பார்கள். கிச்சன் இப்படி இருக்கணும், ஹால் இப்படி இருக்கணும், பெட்ரூம் இப்படி இருக்கணும், எந்த மூலையில் இருக்கணும், பொருட்கள் எந்த இடத்துல வைக்கணும், அதனுடைய தலகான் எந்த இடத்துல வைக்கணும், கட்டில் எந்த இடத்துல வைக்கணும், அலங்காரம் எப்படி படுத்தணும், வாஸ்கால் எந்த பக்கம் வைக்கணும், வாஸ்பிடி எந்த பக்கம் வைக்கணும். சில பேர் ஜோசியம் பார்ப்பாங்க, சில பேர் ஜெபம் பண்ணிட்டு வைப்பாங்க, சில பேர் ஆண்டவராண்டை கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு வைப்பாங்க. சிலரை பார்த்தீங்கன்னாக்கா மேஸ்திரி என்ன சொல்றாரு, மேஷன் அதே வண்ணமாக நடக்கும். சிலருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா, இன்ஜினியர் என்ன பிளான் போட்டு கொடுக்கிறாரோ அந்த பிளான்ல நடந்துவிடும். ஆனா எப்படி எதுவோ, ஆனால் கட்டின பிற்பாடு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து அந்த வீட்டை நியூ ஹவுஸ் டெடிகேஷன் பிரதேசம் செய்யணும். இப்பொழுது ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். கத்தர் விரும்புகிற இடமா வாங்கி, கத்தர் விரும்புகிற பிரகாரமாக நல்ல மேஸ்திரியை பார்த்து, கிறிஸ்துவர்களை அது யாரா இருக்கட்டும், எந்த மனிதனானா இருக்கட்டும், எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு பிளான் இருக்கும். அவங்கள வைத்து நாங்கள் இப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு தான் கட்டுவோம். ஊழியக்காரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த இடத்தை கட்டி அற்புதமாக அதை பிரதேசம் செய்யணும். விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் எந்த இனத்தை சேர்ந்தவர்களானாலும், நம்முடைய சொந்தங்கள் ரட்சிக்கப்படாவிட்டாலும் அவர்களும் அந்த வீட்டுக்கு அழைக்க வேண்டும், அழைப்பு தர வேண்டும். அந்த வீட்டை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். கத்தர் அந்த வீட்டை கட்டணும். 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அருமையான ஒரு வார்த்தை. கத்தர் வீட்டை கட்டலாகில் அதை கட்டுவல் பிரயாசம் விருதா என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வசனங்களில் வாசிக்கிறோம். நல்ல தேசத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்தார். அந்த தேசத்துல உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அந்த தேசத்துல நல்ல வீடுகளை கட்டிக்கொண்டு அதில் புசித்து குடித்து அதில் குடியிருக்கும் பொழுது உன் பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரிப்பாயாக. ஸ்தோத்திரம் செய்வதற்காக தான் புது வீட்டை கட்டினால் அநேகர் வயிறார சாப்பிட்டு வாயார வாழ்த்துவார்கள். அப்படிப்பட்டதான வாழ்த்துக்கள் உலகத்தில் இருக்கிற வீடுகள் 10 மோஸ்ட் 10 அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா யூடியூப்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்கும். அதுல மிக முக்கியமாக அம்பானியுடைய வீடு இருக்கும். பாருங்க, 3 ஹெலிகாப்டர்ல வந்து அவர் வீடு இறங்கும். அருமையாக 75க்கு மேலாக செக்யூரிட்டி வேலையாட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஏழத்தாழ ஒரு மாதத்துக்கு கரண்ட் பில்லு 70 லட்சம் வருகிறது. அவருடைய கரண்ட் பில்லு, மின்சாரம், அந்த கரண்ட் பில்லு. நம்முடைய வீட்டுக்கெல்லாம் சில நேரங்களில் 70 ரூபாய் கூட கட்ட முடியலையா பில்லு அப்படின்னு சொல்லக்கூடியங்க, நீங்க சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகையினால எனக்கு அருமையானவில்லை, அதுவும் வீடு தான், சின்ன கொட்டா வீடும் வீடு தான். ஆனாலும் மனிதன் சுகமா குடியிருக்க வேண்டிய இடம் ஒரு வீடு. ஏதோ ஒன்று, பணக்காரனுக்கு பெரிய வீடு, ஏழைக்கு சிறு வீடு. அன்றைக்கே கலைஞர்கள் எழுதிவிட்டார்கள், ஏழையின் சிரிப்பில இறைவனை காணலாம் என்று சொல்லி. நமக்கு சிறிதான் இருந்தாலும், வாடகை வீட்டில் இருந்தாலும், அவர்கள் சொந்தக்கார வீட்டில் இருந்தாலும், அல்லது இரவல் வீட்டில் இருந்தாலும், அல்லது ஏதோ கொஞ்ச காலம் இந்த பூமியில் இருந்தாலும், அந்த இருக்கிற வீட்டில் நாம் எப்படி இருக்கணும், அந்த வீடு எப்படி இருக்கணும் என்பதை குறித்து சொந்த வீடு இல்லை என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் இல்லை விட்டால் ஒரு நாள் சொந்த வீடு கிடைக்கும். உங்கள் மூலமா, உங்கள் பிள்ளைகள் மூலமா, உங்க சந்ததிகள் மூலமா, ஏதோ கர்த்தர் யார் மூலமாக ஒரு மூலமாக தேவன் ஒரு வீட்டை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்கு சந்தோஷப்படுங்கள். எனவே சங்கீதம் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல தனிமையானவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது எந்த இடத்துல இருந்தாலும் நாம் நிம்மதியா இருக்கிறோமா, அதுதான் கர்த்தரை ஆராதிக்கிறோமா, அந்த வீட்டை கர்த்தர் கட்ட வேண்டும், அந்த வீட்டை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், அந்த வீட்டின் மூலமா கர்த்தர் மகிமைப்பட வேண்டும், அந்த வீடு கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்ட வேண்டும், அந்த வீடு கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், அந்த வீட்டில் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகி தேவன் நம்முடைய வீட்டை பிரதேசம் செய்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டுகிறார் இருக்கா. முதலாவதாக அந்த வீடு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டதா இருக்க வேண்டும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல
எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நிலைக்கால்களில் பூசப்பட்டதாக இயேசுவின் ரத்தத்தினால அந்த பாதுகாப்பு. சத்துரு வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி வாதைகள் வேதைகள் வராதபடிக்கு வரலாம், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் சத்துருவின் கிரிகள் வராதபடிக்கு ஆண்டவருடைய ரத்தம் அந்த வீட்டு மேல் இருக்க வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டீர்கள். ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இரண்டாவதாக அந்த வீடு பாதுகாப்பா இருக்கிறது. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சத்துரு சாத்தானானவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு ரிப்போர்ட் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய சப்போர்ட், சாத்தான் கொடுக்கிற ரிப்போர்ட்ல ஆண்டவர் நமக்கு சப்போர்ட்டா இருப்பார் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான ஆஸ்தியும் அவன் கையின் பிரயாசத்தையும் வேலடித்து பாதுகாத்து வைத்திருக்கிறீர். நம்முடைய குடும்பத்துக்கு இரண்டாவதாக பாதுகாப்பு ஆண்டவருடைய வேலி. வசனமா வேலியாலே பாதுகாத்தே. பழைய பாட்டு அருமையா இருக்கும். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா வேலியாலே காக்கப்பட்டு கரை தெரையாற்ற முதலாய். ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. இப்போ பாட்டு பாடினா நீங்கள் போயிடுவீங்க வெளியே. ஏன்னா ரொம்ப அருமையான பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பாடுவேன். இப்பொழுது அந்த கவனிப்போம் வசனத்தை. ஆண்டவருடைய ரத்தம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7:23 பாதுகாப்பு. இரண்டாவதாக ஆண்டவருடைய வேலி வசனம் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பு, வேலி என்ற பாதுகாப்பு. அந்த வேலி நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும், அதோடு கூட சத்துருக்கு தெரியும். அந்த வேலியை எடுத்து போடுவதற்கு 2 பேர் காரணம். ஒன்று, நாம் ஆண்டவருக்காக பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய பிரியத்தின்படி தேவனுக்காக வாழும் பொழுது அந்த வேலி பாதுகாக்கப்படும். ஆண்டவர் பாதுகாப்பா வைத்திருப்பான். ஒன்று ஆண்டவருக்கு தெரியும், இரண்டாவது பிசாசுக்கு தெரியும். பிசாசு அந்த வேலையை விட்டு அந்த வேலையை தாண்டி உள்ளுக்குள்ள வர முடியாது. ஆண்டவர் அந்த வேலையை தாண்டி வருவான். ஆண்டவர் தான் அந்த வேலையை அடைக்க முடியும், அல்லது நாம் அந்த வேலையை எடுத்து போட முடியும். எப்படி என்றால், நாம் ஆண்டவருக்காக பிரியம் இல்லாவிட்டால், அன்பு இல்லாவிட்டால், ஐக்கியம் இல்லாவிட்டால், ஆராதனை இல்லாவிட்டால், ஜபம் இல்லாவிட்டால், ஆண்டவரை சேவிக்கிற குடும்பம் இராவிட்டால் அந்த வேலை தானாகவே விழுந்து ஆண்டவர் எடுத்து போடுவார். ஆகவே வேலி அடித்து பாதுகாக்கப்பட்ட ஒரு வீடு. மூன்றாவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33 அவர் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமானுடைய வீட்டில் பொக்கிஷம் இருக்குமா? நீதிமான்களுடைய வீட்டில், நீதிமானுடைய இல்லத்துல பொக்கிஷம். என்ன பொக்கிஷம்? ஆண்டவருடைய வார்த்தை பொக்கிஷம். எனக்கு அருமையானவில்லை, இந்த உலகத்துல எத்தனையோ பொக்கிஷங்களை தோண்டி எடுக்கிறார்கள், புதல்களை தோண்டி எடுக்கிறார்கள். அவைகளை காட்டிலும் வெளியேற பெற்றது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நன்மை, அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை, அதனாலதான் அற்புதமாக சொல்லப்படுகிறது அந்த வார்த்தையை குறித்து. அந்த வார்த்தை தான் இயேசுவா இருக்கிறார். ஞானம் அவர்தான், பொக்கிஷம் அவர்தான். நம்முடைய இல்லத்துல பொக்கிஷம் அவர்தான். இயேசு கிறிஸ்து தான் பொக்கிஷம். அவரே ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறார். ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு தருவேன்னு சொன்ன ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வீட்டுல பொக்கிஷமா இருக்கிறார். பைபிள் உங்க வீட்டுல இருந்தால் அது ஒரு பெரிய பொக்கிஷம். வெள்ளி, அநேகமாயிரம் வெள்ளி பொன்னை பார்க்கலும் நீர் வெளிமன வேதமே எனக்கு பொக்கிஷம் நலம் என்று பைபிள் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். எனவே நான்காவதாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. அற்புதமாக ஆண்டவருடைய வார்த்தை தான் இருக்கிற. அதுல 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10, 11, 9 ஆகிய வசனங்களில, 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களில கித்தியானாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி 3 மாதம் இருக்கையிலே அவனையும் அவன் வீட்டாரையும் பிதாவாகிய தேவன் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்னு சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவில்லை, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கித்தியானாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்த நிமித்தமாக அவனுடைய குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பைபிள் முழுவதும்
1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாக 2 நாளாக வாசித்தால் கித்தியானாகி ஓபேத் ஏதோமனுடைய குடும்பங்கள் சந்ததிகள் ஆண்டவர் ஆராதிக்கிற குடும்பங்களா, ஆண்டவருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவளா, காவல் காக்கிறவளா, ஆண்டவர் ஆராதிக்கிறவளா, மியூசிக் வாசிக்கிறவளா, துதிக்கிறவளா, ஜெபிக்கிறவளாக அவளுடைய சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். 5ஆவதாக ஆண்டவராய் தேவன் ஜெபிக்கிற வீடாக இருக்கணும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனாய் கர்த்தர், தேவரீர் அடியனுடைய வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கிறது என்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே அடியனுக்கு ஒரு வீட்டை கட்டுவீர். 25ஆவது வசனம், 26ஆம் வசனம், 27ஆம் வசனம். அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தேவரீர் வீட்டை கட்டுவீர். வீடு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நீர் எனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவீர். குடும்பத்தை ஏற்படுத்துகிறவர் நீர் கட்டுவீர். ஆகியனாலதான் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவதும் பிரியாசம் விருதா என்று சொல்லப்படுகிறது. 6ஆவதாக கர்த்தரை சேவிக்கிற குடும்பங்களா இருக்க வேண்டும். கர்த்தரை சேவிக்கிற குடும்பங்களாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்கிறீங்களோ இல்லையோ, நாங்கள் ஆண்டவரை சேவிப்போம். எங்கள் குடும்பம் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குடும்ப ஜெபம், கணவனும் மனைவியும் முழங்கால் படிவிட்டு செபிக்கணும், பிள்ளைகள் முழங்கால் படிவிட்டு செபிக்கணும், ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும், ஒரு பாடலை பாடணும், கர்த்தருடைய நாமத்தை காலையிலும் மாலையிலும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை சேவிக்கிற குடும்பங்களாக, கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பங்களாக இருக்க வேண்டும். 7ஆவதாக ஆண்டவராகிய தேவன் கடந்து போன ஒரு வீடு. அருமையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு துன்மார்க்கமாக வாழ்ந்த டாக்ஸ் கலெக்டர் சகேயு, துன்மார்க்கமாக அநியாயமாக வட்டி வாங்கினவர் நாளத்தனையாக திருப்பி கொடுத்து மனம் திரும்பின பிற்பாடு அந்த வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா, அந்த வீடு ஆண்டவர் துதிக்கிற வீடா, அந்த வீடு ரட்சிப்பை கண்ட வீடா, ரட்சகரை கண்ட வீடா, ரட்சகர் மகிமைப்படுகிற வீடா, ரட்சகர் அந்த வீட்டை குறித்து பேசுகிற வீடாக மாறிவிட்டது. இன்னைக்கு அநேகருடைய வீடுகளிலே லஞ்ச பணம், லஞ்சம் சம்பளத்தை விட கிம்பளம் தான் அதிகமா இருக்கு. லஞ்சம் வாங்கின இடம், வட்டிக்கு வாங்கின வீடுகள், அநியாயமாக சம்பாதித்த பொருட்கள், இதெல்லாம் தூக்கி எறிங்க, மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க. ரட்சிப்பு இன்றைக்கு வரும். அந்த வீடு ரட்சிப்பின் வீடாக காணப்பட வேண்டும். 8ஆவதாக குடும்பத்தில் மனைவிகளின் பங்கு என்னவென்றால் அற்புதமாக குடும்பம், அற்புதமான குடும்பம். நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள ஸ்திரியோ கர்த்தரால் அருளும் ஈவு என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த வார்த்தை வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரால் அருளும் ஈவு. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ல மனைவி கண்டடிகிறவன் நன்மையானதை கண்டடிகிறான். நன்மை ஒன்று கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஈவு, 2ஆவதாக நன்மை. அதே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள். பெண்களுடைய பங்கு அந்த வீட்டை கட்ட வேண்டும். கட்டிடத்தால் கட்டுவது, கல்லுகளால் கட்டுவது கட்டிடும். அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் ஆண்டவருடைய கிருபினாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலும் கட்டுவதுதான் புத்தியுள்ள குடும்பமாக ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர்கள், குடும்பம் பத்திரமாக ஆண்டவர் அன்பினால கட்டப்படுவதுதான் புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறான் சொல்லி அருமையாக வேதம் சொல்லுகிற வண்ணமாக புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள். கர்த்தருக்காக கட்டப்படுகிற வீடுகளாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் அண்ணன் பிரிந்திருப்பான், தம்பி பிரிந்திருப்பான், அக்கா பிரிந்திருப்பாங்க, மாமா பிரிந்திருப்பான், மச்சான் பிரிந்திருப்பான், பிள்ளைகள் பிரிந்திருப்பாங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் கட்டப்பட்ட வீடுகளாக, ஆண்டவர் துதிக்கிற வீடுகளாக, அன்பினால் இணைக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்க வேண்டும். 9ஆவதாக குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேண்டும். அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்றால், எசேக்கியேல் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 28 முதல் 28, 29, 30, 31 ஆகிய வசனங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனங்களில வாசிக்கிறோம். 29, 30 வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படியாக, நீ மாவு பிசுக்கிறவன் தொட்டி ஆசீர்வதிக்கப்படும்படியாக, உன்னுடைய சம்பளம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கும்படியாக, நீ சாப்பிடுகிற ஆகாரத்துல ஆசாரியனுக்கு ஒரு பங்கு கொடுப்பாயாக.
ஆசாரியனுக்கு ஒரு பங்கு கொடுப்பாயாக. இன்னைக்கு அநேக சபை விசுவாசிகள் தங்களுடைய ஊழியக்காரர்கள் அழைத்து அருமையாக குடும்ப ஜபம் வைத்து ஆகாரத்தை தந்து அருமையாக பணங்களை தசமபாகங்களையும் காணிக்கும் கொடுத்து பழங்களை கொடுத்து ஸ்பிரிட் அருமையாக ஃப்ரூட்டு கொடுத்து பழங்களை கொடுத்து இனிப்பு கொடுத்து ஸ்வீட்டு கொடுத்து உங்களை ஆண்டவராய் தேவன் அற்புதமாக்கி எங்களை ஆசீர்வதித்தார் என்று அந்த ஊழியக்காரன் மூலமாக ஆசீர்வதித்து பெறுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில்லை, உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கி இருக்க முடியா ஆசாரியனை போஷிப்பீர்களாக. கத்தர் நம்ம போஷிக்கிறா. கத்தர் அருமையாக பழைய ஏற்பாட்டில் கத்தர் தான் அவங்களுக்கு காணியாட்சி, அவங்களுக்கு ஒன்று இருக்கக்கூடாது. அந்த நாட்களில் வித்தியாசமா இருக்கிறத பார்க்கிறோம். விசுவாசி பட்டினா இருப்பா, பாஸ்டர் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுவார். இன்னைக்கு நிறைய பேருடைய சில பேருடைய வாழ்க்கையில் அதுதான் இருக்கு. ஆனால் சிலர் உண்மையா இருக்கிறத நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில் இந்த நாளில் கூட சேசுதமாக உன்னுடைய ஆகாரம், உன்னுடைய மாப்பிசுகிற தொட்டி, உன்னுடைய கையின் பிரியாசங்கள் ஆசரிக்கப்படணும்னா ஊழிக்காரனை நினைக்க வேண்டும், ஊழிக்காரனை பங்கு பெற வேண்டும். நீங்க நல்லா கறியும் சோறும் தின்றீங்க, ஊழிக்காரர் சாப்பிட்டாரா இல்லையா, அவர் குடும்பத்தில் எப்படி இருக்கிறார், ஐயா வாங்க ஒரு வாய் சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க வாங்க. சில பாஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா ஏழை வீட்டில் சாப்பிட மாட்டான், 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவான், பணக்கார வீட்டில் சாப்பிடுவான், ஏழை வீட்டில் சாப்பிட மாட்டான். அவனுடைய வாழ்க்கை என்னன்னு சொல்ல முடியாது, அது கேள்விதான். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லைங்க. ஏழை ஆனாலும் பணக்காரனானாலும் அது எந்த இடமானாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க அவங்க கொடுக்கறத சந்தோஷமாக ஆண்டவர் அதான் 2 ஊழிக்காரர்கள் அனுப்பினார். நீங்க எந்த வீட்டுக்கு போறீங்களா அந்த வீட்டை வாழ்த்துங்கள். அதனால கீழே நம்ம வாசிக்க போற அந்த வார்த்தையை, எனவே நீங்கள் உங்களுக்கு முன்னதாக வைக்கிறதை நீங்கள் புசியுங்கள், ஆனா அதுக்காக வீட்டுக்கு போய் சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். கடிந்து கொண்டு புத்தி சொன்னார், ஊழியத்துக்கு அனுப்பினார், சந்தோஷமாக அனுப்பினார். அந்த வீடு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பது குறித்து அருமையா சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில் நம்முடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எனவே நம்முடைய வீடு 9வதாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நினைக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 10வதாக குடும்பத்தில் ஆசீர்வாதம். அதான் மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். நீங்கள் எந்த பட்டணத்தில் பிரவேசிக்கிறீர்களோ அந்த பட்டணத்தில் பாத்திரவான் யார் என்று விசாரித்து அவனுடைய வீட்டில் அடைய வைக்கும் பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். இந்த வீட்டை வாழ்த்துகிறவர் ஒரு ஊழியக்காரன் அடைய வைக்கும் பொழுது, ஒரு விசுவாசை அடைய வைக்கும் பொழுது, அந்த வீட்டில் இந்த வீட்டை வாழ்த்தும் பொழுது, அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது, அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கூறும்போது அந்த வீட்டினுடைய எஜமான் வெஜமாட்டி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால்தான் வசனம் சொல்லப்படுது 115ஆம் சங்கீதம் 10 முதல் 13 இஸ்ரவேல் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, அவர் சிறியவர்களும் பெரியவர்களையும் அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல வந்து தங்கி தரிப்பதாக. சமாதானத்தின் தேவன் அந்த சமாதானம் அந்த வீட்டில் உண்டாவதாக. ஆகியனாலதான் மத்தேயு 10, 12, 13 வாசிக்கிறோம், அந்த வீட்டை வாழ்த்துங்கள். வாழ்த்துகிற ஒரு நேரம் அதுதான் பிரதிஷ்ட நேரம், வாழ்த்துகிற ஒரு நேரம், அந்த வீட்டை வாழ்த்து ஜெபிக்கிற ஒரு நேரம். 12வதாக எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள், 13 முதல் 16 வசனங்கள். எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள், 13 முதல் 16 வசனங்கள். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனென்றால் யாக்கோபோடு ஏசாவோடும் தன்னுடைய பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு கூட அருமையாக இங்க குடியிருந்தார் என்றால் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனென்றால் தேவனே கட்டி முடித்த அந்த அரண்மனைக்காக, ஆண்டவராகி தேவன் கட்டி முடித்த அருமையாக அந்த கூடாரத்துக்காக அவர் ஆண்டவர் அருமையாக அந்த வசனம் சொல்லப்படுகிறது. வேதத்தில் வாசிப்போம், ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் போகும் இடம் என்னது என்று அறியாமல் போனான். விசுவாசத்தினால அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரிதேசை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராளி ஆகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். தேவன், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். எனக்கு அருமையானவில்லை, நாம் எந்த வீடு கட்டினாலும் அழிந்து வீடு இந்த உலகத்துல, அது மண் வீடு ஆனாலும், அது பொன் வீடு ஆனாலும், கூரை வீடு ஆனாலும், சீட்டு வீடு ஆனாலும், மோல்டு வீடு ஆனாலும், அது பெரிய பங்களாவானாலும், அவைகள் எல்லாம் இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து விடும் ஆண்டவருடைய வருகையில. ஆனா அழியாத ஒரு வீடு, அஸ்திபாரமுள்ள ஒரு வீடு, தேவனால் கட்டப்படுகிற ஒரு வீடு, அந்த வீடு தான் நமக்கு நிரந்தரமானது.
அதுக்காகவே கூடாரங்களில் குடியிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அதனால் தான் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறோம், என் நாமத்தை எந்த ஸ்தானத்தில் நீ மகிமைப்படுத்துகிறாயோ அந்த இடத்துல வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது வாடகை வீடா இருக்கட்டும், லீஸ் வீடா இருக்கட்டும், சொந்த வீடா இருக்கட்டும், இரவல் வீடா இருக்கட்டும், ஏதோ கொஞ்ச காலம் இருக்கிற ஒரு வீடா இருக்கட்டும், சபையில ஒரு மூலையில இருக்கிற வீடா இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு வில்லேஜில் ஒரு ஒதுக்குப்புறத்துல குடி இருக்கட்டும், அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நேசிக்கிறார். அந்த வீடு கட்டிடம் மிக முக்கியம் அல்ல, அந்த வீட்டுல வசிக்கிற மனிதர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். அவர் நிமித்தமா தான் அந்த வீடு ஆசீர்வாதம், அந்த வீடு மகிமை, அந்த வீடு நன்மை பெறும் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது என்பது குறித்து நல்ல அருமையான ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தேவன் கொடுக்கிற வீடு ஆகியனாலதான் பரலோகத்துல நமக்கு வீடு எப்படி இருக்கு என்றால் தங்கத்தால கட்டப்பட்ட வீடு. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம் இல்லையா, தங்கத்தால கட்டப்பட்ட வீடு. நம்முடைய வீடு எங்க இருக்கிறது, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது, நாம் எங்க இருக்கிறோம் என்பது குறித்து அருமையாக பிலிப்பியர் புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்தார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கத்ரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எது நோக்கி கொண்டு இருக்கிறோம். அவர் சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன், அவர் சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன், பரலோகம் நம்முடைய குடியிருப்பு. ஆகியனாலதான் எபிரேயர்ல சொல்லப்படுகிறது, அசைவில்லாத ராஜ்யம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்யும்படி கிருபை பற்றிக் கொள்ளுவோம். கிருபையாக அசைவில்லாத ராஜ்யம், அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார் நமக்கு. எனவே நம்முடைய குடியிருப்பு பரலோகம். ஆகையினாலதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலன் பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடா பரலோகத்துல நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம கண்ணால பார்க்கிற வீடு, நம்ம சரீரம் என்ற வீடு, இந்த வீடுகள் எல்லாம் அழிந்து போனாலும் சரீரம் என்ற வீடு அழிந்து போனாலும் நித்திய வீடு பரலோகத்துல நமக்கு உண்டு. நாம் ஆகையினாலே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கில் கர்த்தரிடத்துல குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். நாம் தைரியமா இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். எனவே நம்முடைய குடியிருப்போ பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் பரலோகத்தை நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அழியாத ஒரு வீடு, வாடகை வீடு, கஷ்டமான வீடு. நான் ஏறத்தாழ 10 வீட்டில் வாடகை இருந்தேன். 50 ரூபாயில தொடங்கி ஒரு 1000 ரூபாய் வரலையும் வாடகை வீட்டில் இருந்தேன் நான். 50 ரூபாயில தொடங்கி எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ துக்கம், எவ்வளோ சஞ்சலம், எவ்வளோ கண்ணீர்கள், எவ்வளோ வருத்தங்கள். இப்போ நான் இருக்கிறது கூட என்னுடையதல்ல, என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிஃப்ட், ஈவு. எனக்கு சொந்தமானது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இருக்கவும் கூடாது. அது ஒரே ஒன்று எனக்கு சொந்தம், பரலோகம்தான். பரலோகம்தான் எனக்கு சொந்தம். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில நாம் புது மனை புகும் விழா, நியூ ஹவுஸ் டெடிகேஷன் ஓப்பனிங் சோர்மன், ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த வீடு, நாம் குடியிருக்கிற, நாம் அந்த வீட்டுக்குள்ள வசிக்கிற ஜனங்க தான் மிக முக்கியமானவர்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்பது குறித்து சிந்திப்போம், செயல்படுவோம். நம்முடைய வீட்டில் ஆண்டவருடைய பைபிள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தாலே அது பொக்கிஷம். சமாதானத்தின் வீடா, ஆசீர்வாதத்தின் வீடா, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற வீடா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வீடா, ஜெபிக்கிற வீடா, வேதத்தை வாசிக்கிற வீடா, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிற வீடாக இருக்கணும். நீ போகில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார், வருகில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார், கர்த்தருடைய நாம மகிமைப்படும். இது தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் வீடு என்று சொல்ற அளவில் நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். அந்த வீட்டை வாழ்த்த வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில உங்க வீட்டை ஆசீர்வதித்து, உங்க வீட்டை மேன்மைப்படுத்தி, உங்க வீட்டிலே இகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் பொக்கிஷமும் ஆசீர்வாதமும் உங்க வீட்டில் தங்கி தரிப்பதாக யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், உங்கள் கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது அதை குறை காணாதிருப்பாய். சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிருபைகளும் நன்மைகளும் ஆகாரத்தினாலும் தண்ணீரினால் ஆசீர்வாதத்தினாலும்
பணத்தினாலும் நன்மையினாலும் கிருபினாலும் அங்கு வீட்டை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ கிருபை உங்கள் மேல் இருப்பதாக. காட் பிளெஸ் யூ ஆல். காட் பிளெஸ் யூ. ஆகவே கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. புதுமனை புகும் விழா இந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. காட் பிளெஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் என்னொரு தலைப்பு மூலமாக உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. காட் பிளெஸ் யூ ஆல். காட் பிளெஸ் யூ.